மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலங்களிலே அதிகமாக எங்களுடைய காதுக்கு வந்து எட்டுற ஒரு விஷயம், எங்களோட பிள்ளைகள் வந்து வீட்டில் முதல் மாதிரி இல்லை. நல்லா கோவப்படுறாங்க. அவங்க சிரிச்சு நாங்க பார்க்கறது இல்ல. எங்க போறாங்க, எங்க வாராங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. இப்ப சொல்லிட்டு போறதில்ல. வீட்ல தனியா இருக்கிறாங்க. ஏதாவது ஒண்டா நாங்க இருக்கிற நேரங்கள்ல வேறுபடுத்தி காட்டுறாங்க. அவங்க வந்து குடும்பத்தோட எங்களோட ஐக்கியமா இல்லன்றத நாங்க ஃபீல் பண்றோம்ன்னு சொல்லி பெற்றோர்கள் இன்னைக்கு நான் பார்த்தது நெறைய அழுது வந்து சொல்றாங்க. எங்களோட கவுன்சிலிங்லயும் நெறைய பிள்ளைகள் உள்வாங்கப்பட்டு அவங்களோட நாங்க பேசுற நேரம், இந்த பிள்ளைகள் சொல்ற விஷயங்களும் அ மிகவும் பாரதூரமான விஷயமா இருக்கு. நான் கேட்கறது கேள்வி, "எதுக்குப்பா நீ அம்மா, அப்பாவோட கோவமா இருக்கிற? ஏன் தனியா இருக்கிற? அம்மாவோட நீ சிரிச்சு கதைக்கிறீங்கல்ல ஏன்னு?" இன்னைக்கு உண்மையா பெற்றோர்ற பக்கத்திலயும், பிள்ளைகளோட பக்கத்திலயும் ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு பிரிச்சு வச்சுட்டு இருக்கு. ஏன் கோவப்படுறாங்க? எதுக்காக அவங்க அ சந்தோஷமா இல்ல? என்ன தெரியுமா? சின்ன வயதுல புள்ளைகள தூக்கி அணைச்சு கட்டி புடிச்சு, கொஞ்சி, அவங்கள அழகா தடவி, ஆசையா எல்லாத்தையும் நம்ம கேட்டோம். ஆனா வளர்ந்த பிறகு, ஓரளவு வளர்ந்த பிறகு, அவங்கள நம்ம கை கட்டுன தூரத்துல நம்ம வச்சுட்டோம். அவங்கள தூரத்துல வச்சுருவோம். இப்ப அவங்களோட கேள்வி என்னன்னு சொன்னா, "ஏன் எங்கட அம்மா, அப்பா என்னைய தொட்டு என்னைய ஏன் முத்தம் குடுக்குறாங்க இல்ல? ஏன் எங்களோட இருந்து கதைக்கிறது உங்களுக்கு டைம் இல்லாம போகுதுன்னு?" ஆனா பெற்றோர்ட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க, "நாங்க பிள்ளைகளுக்காக தான் உழைக்கிறோம். நாங்க பிள்ளைகளுக்காக தான் வேலைக்கு போறோம். நாங்க பிள்ளைகளுக்காக தான் எங்களோட தொழில் இரவு முழுக்க தியாகம் பண்றோம்." அத கேட்கல இன்னைக்கு பிள்ளைகள். பிள்ளைகள் கேட்கிறது என்ன தெரியுமா? ஒரு கொஞ்ச நேரம் எங்களோட இருந்து அம்மா, அப்பா கதைக்கணும், சிரிக்கணும்னு கேட்குறாங்க. எங்களோட பேசணும். இது பிள்ளைகள்ட விஷயத்த மனம் விட்டு சொல்றதுக்கு யாருமே இல்ல. சில பிள்ளைகள் வந்து பாருங்க, திருமணம் வந்து இளவயதில திருமணம் பண்ணிடுறாங்க. என்னத்துக்காக சொல்லுவார்? அங்க ஒருத்தர் அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்கு இருக்காங்க. ஒருத்தர் அவங்களுக்கு டைம் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. பிள்ளைகள் இன்னைக்கு சின்ன வயதில லவ் பண்றாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், ஏன் இந்த வயசுலயே லவ் பண்ணுது புள்ள? எதுக்காக இப்படி எங்களெல்லாம் விட்டு இப்படி செய்யணும்னு அடிக்க வலிக்கிறோம், பேச வலிக்கிறோம். அந்த மனசுல இருக்கிற சோகத்த என்னைக்காவது கேட்டுருக்கோம். அவங்கள நீங்க தாய்ப்பால் குடுக்குறேன்னு கட்டி அணைச்ச மாதிரி, நீங்க அணைச்சிருக்கிறீங்களா? அப்பா தோள்ல தூக்கி வச்ச மாதிரி, அவங்கள தூக்கி கட்டி புடிச்சு, என்னைக்காவது அவங்களோட பிரச்சனை, உனக்கு நான் என்ன செய்யணும்னு நம்ம கேட்டுருக்கிறோமா? இல்ல. வளர்ந்த பிறகு அவங்கள நம்ம விட்டுர்றோம். ஆனா, அவங்க 1000 காயங்களோட இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒரு கழுக பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கழுகு அந்த கூட்டுல இருக்கிற நேரம், அந்த குஞ்சு செட்டையெல்லாம் அடிச்சு பறக்கக்கூடிய தருணம் வரைக்கும் அது இனம் கண்டுரும். அப்படித்தான் அத பார்த்த பிறகு, அந்த கூட்டுல இருந்து அது என்ன செய்யும்? அந்த கழுகு அந்த குஞ்ச தட்டி விட்டுரும் வெளியில. அது தட்டுறது, அத கொலை பண்ணணுன்றதுக்காக இல்ல. இன்னைக்கு பிள்ளைகள் உன்னைய காப்பாத்தணுன்றதுக்காக பெற்றோர் உயிர குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஏன் அந்த கழுகு தட்டு விட்டது தெரியுமா? நீ சுயமா பறக்கணுன்றதுக்காக, விழுந்து சாகணுன்றதுக்காக இல்ல. இன்னைக்கு பெற்றோர்ற கண்டிப்பு பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்ல. பெற்றோர் இன்னைக்கு ஏதாவது சொன்னா, அத கேட்கறதுக்கு இயலாது. பெற்றோர தள்ளி விட்டுட்டு போற அளவுக்கு அவங்க நீ பறக்கணும்னு சொல்லி விரும்புறாங்க. இன்னைக்கு எத்தன பெற்றோர் பிள்ளைகளுக்காக உயிர் கொடுக்க ரெடியா இருக்காங்க தெரியுமா? ரெடியா இருக்காங்க. ஆனா, பிள்ளைகளும் பெற்றோருக்கு இடையில ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. பாச பிரச்சனை, அன்பு பிரச்சனை தான் இங்க இருக்கு. பிள்ளைகள்ட்ட கேட்கணும், நான் உனக்கு என்ன செய்யணும்னு ஒரு அம்மா, ஒரு அப்பா அங்க கேட்கணும். அவங்க ஆறுதல கேட்கறதுக்கு, சொல்றதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. எடுத்தோனே நீ அப்படி செய்றியா? நீ இப்படி செய்றியா? அங்க போக்கூடாது, இங்க போக்கூடாது, அங்க போய் பேசாத, இங்க ஏன் நீ போற? ஏன் பேசுற? உட்காரு மகனே என்று ஒரு நல்ல ஃப்ரெண்டா மாறலாமே பெற்றோர். நல்ல ஒரு டாக்டரா மாறலாமே. நல்ல ஒரு போலீஸா மாறலாமே. நல்ல ஒரு ஜனாதிபதியா மாறலாமே. நீங்களே உங்க புள்ளைக்கு ஃப்ரெண்ட் ஆனா, நீங்களே ஒரு நல்ல லவ்வர்ஸ் ஆனா, அந்த புள்ளைங்க வெளிய தேட மாட்டாங்க. பிள்ளைகளோட மனசுல என்ன இருக்குன்னு பாருங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார். பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள். அவர்களை தடை செய்ய வேண்டாம். பிளக் பண்ணாதீங்க. அவங்கள விட்டுருங்கண்ணா. அவங்கள வரவிடுங்க. பெற்றோர் நீங்க. உங்களோட மனசுக்குள்ள அவங்கள வரவிடுங்க. அதுக்கு பிறகு பாருங்க. உங்கள விட்டுட்டு எங்கேயுமே பிள்ளைகள் போவாது. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.